முரணி சிறைக்க கைபூட்டி அறிவன உணவூட்டி முத்தமிழுக்கு வித்திட்ட முதியோர்களே, பெருமையை நிலைநாட்ட பெருமை கொண்டவர்களே, பெரியவர்களே, கிழக்கு வானத்தை கிழித்து விட்டு விளக்கோலியை வீதிக்கு கொண்டு வரும் சூரியனைப் போல கிண்ணத்தில் சோரெடுத்து உணரா என் ராஜா என்று வாசமுடன் அரவணைக்கும் எனது இனிய தாய்மார்களே, சரியான சரித்திரம் அடைத்த சரியான வெண்ணிறமாய் நாணலிலே காலெடுத்து நடந்து வரும் பெண்மயில்களும் சட்டத்தை நிலைநாட்ட சமூகங்கள் தலைகாட்ட அரசாங்க பொக்கிசத்தை பாதுகாக்க அரசாங்க பிரதானியில் ஒருவர் ஆணையர் என்று சொல்லக்கூடிய காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களே, உங்கள் அனைவர்களுக்கும் அடியவன் சின்னவன் சிறியவனின் முத்தான முதற்கண் வணக்கத்தை தங்கள் பொன்மலர் பாதங்களில் காணிக்கையாக்குகிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். 64 சிறந்தகளை நாடகக்கலை எங்களை போன்ற கலைஞர்கள் பார்க்க போனால் ஒரு 3000 குடும்பங்கள். ஆமாம், ஆனால் சகல கலைஞர்கள் பார்க்க போனால் 2.5 லட்சம் கலைஞர்கள். நாங்களாம் நல்ல முறையிலே வாழ வேண்டும் என்றால் முதல்ல நீங்கள் நல்லா இருக்க வேண்டும். நீங்கள் நன்றாக வாழ்ந்தாத உங்களை வைத்து நாங்களும் நல்ல முறையில் வாழ முடியும். உலகத்துக்கு நம்முடைய நாட்டிற்கு முதுகெலும் என்ன அப்படின்னாவே விவசாயம். விவசாயம் இல்லை அப்படின்னா செழிப்பு கிடையாது. ஏன்னா காஷ்மீரில் ஓடக்கூடிய கங்கை நதியை கன்னியாகுமரியில் உடனே நினச்சோம்னா தமிழ்நாடுங்கிறது வறட்சி இல்லாமல் பசுமையாக இருக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் பாடி வச்சாங்க. இமயமும் குமரியும் இணைந்திடவே, அப்புறம் எங்கும் இன்பம் பெருகிடவே. நம்ம எப்போ நம்ம கொண்டு வந்து கங்கையை கொண்டு வந்து எப்போ கன்னியாகுமரியில் இணைக்க போகிறோம், எப்போ சந்தோஷமாக இருக்க போகிறோம். பூமிங்கிறது அதாவது வறண்ட நிலம் இல்லாமல் பசுமையாக எப்போ பார்க்க போகிறோம். செய்யலாம்ங்கிற ஒரு நம்பிக்கை. செய்வோம். எப்போ செய்வோம்? எப்போ நடக்குமோ அப்போ நடக்கும். அந்த காரணத்திற்காக நம் நாட்டிற்கு முதுகெலும்பு விவசாயம் தான் கூட உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார் என்பதற்கிணங்க விவசாயம் செஞ்சால் மட்டும் போதாது. இன்றைக்கி நடக்கக்கூடிய நவீன காலத்தில் இன்றைக்கி நம்ம நாட்டை பார்த்து மற்ற நாடுகள் பயப்படுதுன்னா காரணம் என்ன? நவீன கால விஞ்ஞான உலகம். இந்த விஞ்ஞான உலகத்தில் நம்மளை பார்த்து பிற நாடு பயப்பட வேணும்னா நல்லா படிக்கணும். படிச்சுக்கிட்டே விவசாயம் பார்க்கலாம், தப்பு கிடையாது. நம்ம நல்ல முறையில் படித்தோம்னா நாளைய எதிர்காலத்தில் நம்மளும் ஒரு விஞ்ஞானி ஆகலாம், அல்லது கோட்டையில் கூட ஒரு நாளைக்கு கால் வைக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படலாம். காரணம்,
கேட்ட நட்சத்திரத்தில் பிறக்கப்பட்டவங்க கோட்டை கட்டி ஆளலாம் அப்படின்பாங்க. தரணி நட்சத்திரத்தில் பிறக்கப்பட்டவங்க அப்படியே பரணி நட்சத்திரத்தில் பிறக்கப்பட்டவங்க தரணி கட்டி ஆளலாம் அப்படின்பாங்க. விவசாயம் முதுகெலும்புதான், முக்கியம்தான். ஆனால் அந்த விவசாயத்தோட மிக மிக அவசியம் ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் மிக மிக அவசியம் என்ன அப்படின்னாவே படிப்பு. படித்தா நாளைக்கு நம்மளையும் இந்த உலகம் திரும்பி பார்க்கும். அப்பா செல்வராசாப்பா ஏ அத்தா. ஆனால் உண்மையாலுமே நம்ம இப்போ நடந்த நிலைமைக்கெல்லாம் அப்துல் கலாம் ஐயா மறக்கவே முடியாது. அவர் தான் நம்முடைய இந்தியாவிற்கு ஒரு பெருமை தெரிய கொடுத்தவர். அவர் இல்லைன்னா நம்மளும் வேறு மாதிரி போயிருக்கு நிலைமை. அந்த காரணத்திற்காக நாளை உலகை ஆள வேண்டும் உழைக்கும் கரங்கள் 3. நாளை உலகை ஆள வேண்டும் உழைக்கும் கரங்களே, நாடு முழுதும் மலர வேண்டும் புரட்சி மலர்களே, புரட்சி மலர்களே, உழைக்கும் கரங்களே, புரட்சி மலர்களே. நாளை உலகை ஆள வேண்டும் உழைக்கும் கரங்களே, நாடு முழுதும் மலர வேண்டும் புரட்சி மலர்களே. கடமை செய்வோம் கலங்காமலே, உரிமை கேட்போம் தயங்காமலே. கடமை செய்வோம் கலங்காமலே, உரிமை கேட்போம் தயங்காமலே. பாருங்கள் தோழர்களே, ஒன்றாய் பாருங்கள் தோழர்களே. நாளை உலகை ஆள வேண்டும் உழைக்கும் கரங்களே, உழைக்கும் கரங்களே. ஏற்போட்டை தோளில் வைத்து எல்லாமை வீட்டில் வைத்து, ஏற்போட்டை தோளில் வைத்து எல்லாமை வீட்டில் வைத்து, போராடும் காலம் எல்லாம் போனதம்மா. எல்லோரும் யாவும் உண்டு என்றாகும் காலம் என்று நேராக கண்ணில் வந்து தோன்றுதம்மா. சிரிக்கும் ஏழை முகம் பார்க்கலாம், சிந்தும் கண்ணீரனை மாற்றலாம். பாருங்கள் தோழர்களே, ஒன்றாம் கூடுங்கள் தோழர்களே. நாளை உலகை ஆள வேண்டும் உழைக்கும் கரங்களே, உழைக்கும் கரங்களே. கல்விக்கு சாலை உண்டு, ஊருக்கு ஆலை உண்டு, நாட்டுக்கு தேவையெல்லாம் நாம் தேடலாம். தோளுக்கு வீரம் உண்டு, தோற்காத ஞானம் உண்டு, நீதிக்கு நெஞ்சம் உண்டு, நாம் வாழலாம். விடியும் வேலை வரப்போகுது, தர்மம் தீர்ப்பை தரப்போகுது. நியாயங்கள் சாவதில்லை என்றும், நியாயங்கள் சாவதில்லை. நாளை உலகை ஆள வேண்டும் உழைக்கும் கரங்களே, நாடு முழுதும் மலர வேண்டும் புரட்சி மலர்களே, புரட்சி மலர்களே. உழைக்கும் கரங்களே, புரட்சி மலர்களே. மனிதர்களே மனிதர் உண்டு, மனிதர்களே மிருகம் உண்டு, மனிதர்களே மாணிக்கம் உண்டு, மனிதர்களே தெய்வம் உண்டு என்று அழகா சொல்லி வைத்திருக்கின்ற மனிதன் தெய்வமாகலாம். எப்படி அப்படின்னா மனிதனுக்கு மிக மிக அவசியம் கருணை உள்ள வேணும். அந்த கருணை உள்ளம்ங்கிறது ஒரு மனிதனுக்கு இருந்துட்டா
அவளும் சாமி தான் கடவுள் தான். கருணை உள்ள எப்படி வேணும் அப்படின்னா எல்லாமே நமக்கு. இந்த நாடு நம்முடைய நாடு, இந்த ஊரும் நம்முடைய ஊரு தான் அப்படின்னு பெருந்தன்மையாக போகணும். யார் எதை செய்தாலும் கூட தம்பி இப்படி செய்யக்கூடாது, இப்படி தான் போகணும். ஒவ்வொரு மனிதனையும் வாழ்க்கையில் முன்னேற்றுவதற்கு கருணை காட்டணும். ஒரு மனிதனுக்கு ஆகாது என்ன அப்படின்னா மது, மாது, சூது. மதுனா என்ன? போதை சாப்பிட்டான பாரு புத்தி மழுங்கி போயிடும், மட்டி புத்தி ஆயிரும். எதை எப்படி செய்வான், எப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிற சிந்தனைலாம் வராது. ஏன் அப்படின்னா அந்த போதைங்கிறது வந்து அவனுடைய புத்தியை தடுமாற வச்சிடும். அப்படி புத்திங்கிற தடுமாறிச்சுன்னா ஒவ்வொரு நம்ம நாட்டில் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு இளைஞன் இப்படி குடிச்சு போட்டு புத்தியை தடுமாற விட்டோம்னா நாட்டுக்கு எப்படி நல்லா செய்ய முடியும்? இல்லை உலகத்தில் என்னத்தை சாதிக்க முடியும்? ஏன்னா ஒரு ஊரில் பிறந்திருக்கும், அந்த ஊர் என்ன ஊர்னா வேங்கடத்தாம்பட்டி. வேங்கடத்தாம்பட்டி ஊரில் நான் பிறந்திருக்கேன் அப்படின்னா இந்த வேங்கடத்தாம்பட்டிக்கு நான் என்ன செஞ்சேன் அப்படி தான் கணக்கு போடணும். அப்போ தான் நல்லது, அப்போ தான் உலகத்துக்கு நல்லது, மற்றவங்க நம்மளை திரும்பி பார்ப்பாங்க. வேங்கடத்தாம்பட்டி எனக்கு என்ன செஞ்சது அப்படின்னு நினைக்கக்கூடாது. காரணம் என்ன? ஒரு குலத்திலே ஒருவன் பெருமை அடைந்தால் அது அவனுக்கு மட்டும் போகாது, அந்த ஊருக்கே போயிச்சார். அதே நேரத்தில் ஒரு கெட்ட பேர் வந்துருச்சு அப்படின்னா அது அவனுக்கு மட்டும் போகாது, அந்த ஊருக்கே வேங்கடத்தாம்பட்டியாப்பா ஒருத்தன் செய்கிற தப்புக்கு பாருங்கள் எல்லாருக்குமே அந்த பேர் கெட்ட பேர் ஆகும். அப்போ உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கு மிக மிக அவசியம் என்ன அப்படின்னா போதைங்கிறது இருக்குது, சாப்பிடக்கூடாது. இன்றைக்கி நம்முடைய நாட்டினுடைய எல்லையில் இராணுவ வீரர்கள் சாப்பிட்றாங்க, அரசாங்கமே கொடுக்குது. எதுக்கு அப்படின்னா போதைக்காக கொடுக்கல, அதாவது பனி பிரதேசம், குளிர் அதிகமாக இருக்கும். அதனால் நடைமுறை பேசுகிறோமா ட்ரிபிள்எக்ஸ் ரம்முன்னு சொல்லி ஒரு கொடுக்குறது. எதுக்கு? அதாவது ஒரு மூடி அளவு மருந்து மாதிரி. ஏன்? அதை சாப்பிட்டா கொஞ்சம் மதப்பு, அப்போ அந்த குளிருங்கிறது தெரியாது. அதனால் நம்ம இராணுவத்துக்கு அரசாங்கம் கொடுக்குதுன்னா நாட்டை பாதுகாப்பதற்கு அளவு. ஆனால் இன்றைக்கும் பாருங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கு அளவு சாப்பாடு போடுங்க, தானாக திருந்துவேன். அளவு சாப்பாடு எப்படி? அரை வயிறு சோறு, காவேரி தண்ணி, காவேரி பட்டினி. ஏன்? அந்த காவேரி தான் மூளைக்கு வேலை. எதை எப்போ கணக்கு வச்சது மச்சுங்கிறது மூளைக்கு வேலை. தொண்டைக்குழி வரைக்கும் முட்டை அதை சாப்பிட்டு போட்டோம்னா புத்தி மட்டி புத்தி ஆயிடும். அப்போ சோம்பேறித்தனம் வந்துடும். சோம்பேறித்தனம் எந்திரிக்க ரொம்ப சிரமப்படுவேன். அப்போ என்ன செய்யணும்? அளவு சாப்பாடு, அரை வயிறு சோறு, கால் வயிறு தண்ணீர், கால் வயிறு வெறும் வயிறாக போட்டோம். அப்போ அவன் வாழ்க்கையில் முன்னேறிடுவேன். உண்டா இல்லையா? அப்போ பாருங்கள் அரசாங்கம் கொடுக்குறது அளவுக்கு தான். ஏன் கஷ்டப்படுற வேதனைப்படுறாங்க பனியிலையும் வெயிலையும் மழையிலையும் காற்றிலையும். உண்மையிலுமே நம்ம நாட்டுடைய இராணுவ வீரர்கள்லாம் பார்த்தோம்னா நம்மளுக்கே அந்த மனம் பொறுக்காது, அவ்வளோ கொடுமையான பகுதி. அப்பேற்பட்ட பகுதியில் வந்து நம்ம நாட்டை பாதுகாப்புற இராணுவர்கள்னால் அவளுக்கு தான் முதல் நன்றியை நம்ம எல்லாரும் சொல்லணும். நடக்கக்கூடிய யுத்தத்தில் பாருங்கள் நம்மளை கண்டு இன்றைக்கி பிற நாடெல்லாம் பயந்து ஓடுனா காரணம் என்ன? விஞ்ஞான உலகம். இந்த விஞ்ஞான உலகத்தில் நம்ம நாட்டை இந்திய நாட்டை பார்த்து மற்றவர்களும் பொறாமப்படுது. காரணம் என்ன? விஞ்ஞானத்தில் முன்னேறிச்சுப்பா, இந்தியா வல்லரசு ஆக போகுதுப்பா அப்படி நம்ம நாட்டை பார்த்து இல்லை மற்ற நாடெல்லாம் பயப்படுது. அப்போ என்ன செய்யணும்? நம்ம இன்னும் வாழ்க்கையில் முன்னேறும் நம்மளை பல பேர் திரும்பணும்னா போதை சாப்பிடக்கூடாது. அது மாதன என்ன? பெண்ணு. உலகத்தில் மிக மிக அவசியம். ஒவ்வொரு ஆண்களுக்கும் ஒரு பெண்கிற துணை வேணும். அந்த பெண்கிற துணை இல்லை அப்படின்னா மனிதனை பிறந்த நரக்கத்துக்கு சமம். இதுக்கு அப்துல் கலாம் ஐயா பிறந்தார், கல்யாணமே செஞ்சாமல் போயிட்டார். அவர் வந்து தெய்வம். ஏன் அப்படின்னா நாட்டுக்கு சேவை. ஒரு பெண்ணை பாருங்கள், இன்றைக்கி பிறக்கக்கூடிய ஒரு 12 வயசு பிள்ளை 13 வயசு பிள்ளை இன்றைக்கி பாருங்கள் ஒரு பிள்ளை காதலிக்க ஆரம்பிப்பேன். அவனுக்கு என்ன காதல்னா என்னன்னு தெரியாது. இன்றைக்கி பாருங்க வந்து ஏதோ கேலி பண்ணிவிட்டு அப்படியே சுற்றிட்டு அலைகிறேன் சின்ன பிள்ளைய. ஆனால் அவர் அதை செய்கிறது கூட நேரம் இல்லையா? ஏன்? இன்றைக்கி பாருங்கள் அக்கினி ஏவுகணை எல்லா நாடும் பயப்படுது. விட்டால் ஒன்று தான் மேலே போகும். மேலே போய் சுட்டாலும் 5 குண்டா தனியாக பிரிக்கும். 5ல் 1 அடித்தால் 4 அழிச்சு போடும். பயப்படுது இன்னைக்கு. அப்போ பாருங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இதுக்கு என்ன காரணம்? காதலுங்கிற எண்ணமே ஒரு மனுஷன் சுத்தமாக இல்லை. நாட்டுக்கு சேவை செய்கிறது பெரிய துண்டாக இருந்து வாழ்ந்து முடித்து இறைவனாக சேர்ந்துட்டார். இப்போ பாருங்கள் ஒவ்வொரு ஆண்களுக்கும் ஒரு பெண்கள் துணை அவசியம். ஆனால் தனக்குன்னு ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து வாழ்ந்தால் அது வாழ்க்கை சுகம். 60 90 நலமாக வாழலாமா? கண்ட பெண்ணெல்லாம் பார்த்து தொட்டுட்டு அலைஞ்சோம்னா உடல் நலத்துக்கு மிகப்பெரிய கேடு. விரைவில் உடம்புல நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டுரும். அப்புறம் கையை நிற்காது, தலையை நிற்காது, தானாக ஆட ஆரம்பிச்சு. சரிங்க பாருங்க, இந்த குடிகாரனையும் திருத்திப்படலாம், இந்த பெண்களை பிடிக்கணும்னு திருத்திப்படலாம். ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குப்பா, சூது.
சீட்டாரவனை மட்டும் சுட்டு போட்டாலும் திருத்த முடியாது. காரணம் ஏன்? நான் விட்டதெல்லாம் பிடிக்கிறேன் வீட்டில் இருக்க அண்டா குண்டா பொதுவாக சுருக்கமாக சொல்லணும்னா கட்டினா பொண்டாட்டி தாலியாக கூட திருப்பி போயிடுவேன். அவ்வளோ மிக கொடியது சூதாட்டம். இதெல்லாம் விடுத்து உலகத்தில் நவீன உலகத்தில் செல்வராசனை போல உண்டா அப்படின்னா மற்றவர்கள் நம்ம திரும்பி பார்க்கணும்னா உலகத்தை நல்லவனை வாழணும். எத்தனை அழகாக கவிஞன் சொன்னான், மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான், எவ்வளோதான் புரிந்தாலும் ஒரு விஷயத்தை மறந்து விட்டானே. மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான், இருந்த போதும் மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான், இருந்த போதும் மனிதனுக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை. இனிய குரலில் குயில் போலே இசையும் அழகாய் பாடுகிறான், இறனைகள் போலே வண்டிகளை இழுத்து கொண்டு ஓடுகிறான், எருதுகள் போல வண்டிகளை இழுத்து கொண்டு ஓடுகிறார். வனத்தில் வாழும் பறவைகள் போல் வானில் பறந்து திரிகின்றான், மனத்தில் வாழும் பறவை போல் வானில் பறந்து திரிந்து கொண்டார். இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை. மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான், இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை. துள்ளும் பாம்பின் கொடும் விஷத்தை சொல்லிக் கொடுக்க தெரிந்து கொண்டான், கொள்ள நரி போல தந்திரத்தால் குடியை கெடுக்க புரிந்து கொண்டான், உள்ளனரி போல் தந்திரத்தால் குடியை கெடுக்க முயன்று விட்டார். பள்ளி பணத்தால் மருத்துவரை விலைக்கு வாங்க தெரிந்து கொண்டான், இந்த பணத்தால் மற்றவரை இறக்கி வாங்க தெரிந்து கொண்டார். மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கு தெரியவில்லை. மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டார், வாழும் வகை புரிந்து கொண்டான், இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை. இப்படி ஆரிய குத்தாடினாலும் காரியத்தில் கண்ணா இருக்க நம்ம முன்னோர்கள் நமக்கு என்ன சொல்லி வச்சாங்கன்னா, பிறருக்கு புத்தி சொல் முன் புத்தியை சரி பார், நீ முதல்ல நல்லவனா நடக்கிறேன்னு பார். உலகத்தில் நல்லவனா வாழ்றது ரொம்ப ரொம்ப சிரமம்னா அது மனிதனுக்கு செய்யக்கூடிய தொந்தரவு, கடவுளே செய்யக்கூடிய தொந்தரவு. காரணம் என்ன? ஒரு மனுஷன் நல்லவனா திருந்தி வாழணும்னு ஆசைப்படுறேன், அவனுக்கு 1008 இடையூறுகள் வரும், கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும். கடவுள் ஏன் மனிதனுக்கு கஷ்டத்தை கொடுக்குறாரு? கொள்றதுக்கா? ஏன் அப்புறம் கஷ்டம் கொடுக்குற அப்படின்னா, மனிதன் நீ வாழ்க்கைங்கிற பாதையில் நீ பயணிச்சுட்டு இருக்க, அப்படி நீ பயணிச்சுட்டு இருக்கனா உன்னை சுற்றி இருக்கப்பட்டவர்கள் நல்லவர்கள் யாரு கெட்ட நீ தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அதுக்கு தான் உனக்கு கஷ்டம். கடவுள் இறைவன் நமக்கு கஷ்டத்தை கொடுக்குறான் கொன்று விடுவதற்காக அல்ல. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய நல்ல மனிதன் வேறு நல்லவர்கள். ஏன்னா எல்லாமே நல்ல பேச்சு தான் பேசுவாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே விஷமாக இருக்கும். ஏன்னா கல்லடைக்கு தப்பிச்சாலும் கண்ணடைக்கு தப்ப முடியாதுன்பாங்க. இப்படி உலகத்தில் சும்மா உதட்ட அளவில் நான் அதை செஞ்ச முடியும் அப்படி இப்படி, உண்மையில் 100க்கு ஒரு 60% அப்படித்தான். ஏன் அப்படின்னா சும்மா மிரட்டல் உருட்டல், நான் அதை செஞ்ச முடியும் இதை செஞ்ச முடியும் அப்படி பண்ணுவேன், எதுவுமே கிடையாது. இதெல்லாம் என்ன ஆகிறன்னா அடுத்தவனை ஏமாற்றி பிழைக்கிறதுக்கு, அதுதான் உண்மையான விஷயம். இதுதான் அதிகம் நடக்குது. அப்போ பாருங்கள், நம்ம நேர்மையான வழியில் போகணும். அப்படி நேர்மையான வழியில் போகும்போதே பிறருக்கு நம்ம புத்திமதி சொல்லணும். சில பேர் சொல்லுவாங்க, டேய்
நான் கெட்டு போயிட்டேன். நான் ஏன் உனக்கு சொல்கிறேன்னா, நான் கெட்டு போனனால இப்படி போகக்கூடாதுன்னு சொல்கிறேன். நான் கெட்டனால உனக்கு சொல்கிறேன். நீ ஏன் கெடுற? சரி, வந்திருக்கிற வேலை என்னுடைய சொந்த வேலை. என்ன சொந்த வேலை? மண்ணுட்டி வாய்க்கார போட்ட போகிறேன்னா அதெல்லாம் இல்லை. காதலிக்க போகிறேன். என் பொண்டாட்டியை பார்க்க போகிறேன். என் பொண்டாட்டி 5 வயசில் பார்த்தது. இப்போ 12 வயசு முடிஞ்சு 13 வயசு. பருவமான நேரம், பருவமடைந்த மங்கை. இந்த மங்கையை அப்படி பார்க்க போகும்போது எனக்கு எல்லை எறியாத ஒரு சந்தோஷம். இந்த சந்தோஷத்தில் கொஞ்சம் சிறு தடுமாற்றம். எப்படி பேசுறது, எப்படி? ஏன்னா காதல் அப்படிங்கிறது கண்ணாடி மாதிரி பக்குவமாக வச்சுக்கிட்டா தான் பதமாக இருக்கும். கொஞ்சம் கவனம் தவறி போயிடுச்சு அப்படின்னா கீழே விழுந்துச்சு, நொறுங்கி போயிடும். உண்டா இல்லையா? அதான் சொல்ல, காதல் 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 போயின் சாதல் சாதல்பாங்க. தேனி ஈக்கள் பல ஈக்கள் சேர்ந்து தேன் கூடு கட்டுது. அது கட்டுறது சிரமம், ஆனால் அதை அழிப்பது ஒரு நொடி பொழுது. அதனால் என் பொண்டாட்டியை பார்க்கக்கூடிய அந்த நேரத்தில் எனக்கு சின்ன ஒரு ஆசை. மனிதனாக பிறந்துட்டா ஒரு நேரம் தன்னை அறியாமல் ஒரு தப்பு செய்வது இயற்கை. ஆனால் தப்புன்னு செய்திட்டோம்னு மீண்டும் திருத்திக்கிறதே மனிதனுக்கு அழகு. ஒரு நேரத்தில் கஷ்டப்பட்டாலும் ஒரு நேரத்தில் சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா இளமையிலே ஓடுற வயசில் ஓடணும், தேடுற வயசில் தேடணும், சம்பாதிக்கிறது சம்பாரித்து சேமித்து வச்சுக்க. அப்போ தான் முடியாத காலத்தில் உட்காந்து சாப்பிடலாம். உண்டா இல்லையா? அது மாதிரி தேடுற வயசில் சம்பாதிக்கிற வயசில் கண்ணுமுக்கு தெரியாமல் எல்லாம் உதறிட்டு போட்டு வயசாகி உட்காந்து இருப்பாடி, எனக்கு சாப்பாடு கிடைக்கலப்பா, நல்ல துணி கிடைக்கலப்பான்னு சொல்லி என்ன செய்கிறது? கண்ணு கெட்டு போன பிறகு சூரிய நமஸ்காரம் செஞ்சா என்ன, செய்யாட்டி என்ன? அது மாதிரி என் முன்னாடி கஷ்டப்பட்டா, காட்டில் மேட்டிலையும் கல்லிலையும் முள்ளிலையும். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா சந்தோஷப்படுத்த போகிறேன். எப்படி? மெதுவாக பக்கத்தில் போய் மெல்ல மெல்ல அவன் மனசில் இடத்த போட்டுச்சு. மெல்ல மெல்ல அருகில் வந்து மென்மையான பெண்களை வந்து பூவை என்பா, பூவை போன்று மிருதுவாக இருக்குமா பெண்ணோட விட. அப்படியே மெதுவாக கூட்டிகிட்டு வந்து அப்படியே மதன மலையில் போய் கொண்டு உட்கார வச்சு அவளுக்கு பணிவிடை செய்வதற்காக 10 பணிப்பெண்களை அமர்த்தி சந்தோஷப்படுத்த போகிறேன். சொல்லும் தோழிகளா மதன மாளிகையில் மந்திர மாலைகளா அன்பே 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 அன்பே
மணமாளிகையில் மந்திர மாளிகளா அன்பே 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 கனவு இருக்கேன். வரக்கூடிய பொண்டாட்டி இப்படி தாய்க்கு பின் தாரம்பாக தாய் வந்து ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து திருமணம் செய்கிற வரைக்கும் தான் அம்மா பாதுகாப்பு. அதுக்கு அடுத்து யார் பாதுகாப்பு அப்படின்னா பொண்டாட்டி பாதுகாப்பு தான். ஏன்னா தாயோட அரிசி போகும், தந்தையோட கல்வி போகும், சேயோட உடன்பெற்ற செல்வம் போகும், ஆய வாழ்வு உற்றாருடன் போகும், உடற்பிறப்பால் தோல் வலிமை போகும். பொற்றாடி அப்படின்னா பொண்டாட்டி. பொண்டாட்டி இல்லைன்னா சகலமும் இழந்தான்னு அர்த்தம். அப்போது தாய்க்கு பின் அடுத்த தாய் யார் அப்படின்னா பொண்டாட்டி தான். அதற்கு மேலே கல்யாணம் பண்ண பிறகு அம்மா எப்படி சின்ன பிள்ளைல பச்சை பிள்ளைல நம்ம எப்படி பாதுகாத்துச்சோ அதே மாதிரி பொண்டாட்டி பாதுகாக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் பொண்டாட்டியை பொண்டாட்டி அப்படிங்கிற எண்ணத்தோடு இல்லாமல் தாய்ங்கிற ஒரு ஸ்தானத்தில் வச்சு அந்த தாய்க்கு நம்ம என்ன கடமை செய்யணுமோ அது மாதிரி கடமையை செஞ்சோம்னா அந்த குடும்பம் எப்படி இருக்கும், நல்லா இருக்கும். அது மாதிரி என் பொண்டாட்டி கடவுன்னு இருக்கேன். இருந்தாலும் நாரதர் சொன்னார், அப்பா முருகா 5-10 வள்ளிக்கு தாலி கட்டிடு, அதுக்கு மேலே தாண்டிடக்கூடாது. ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் இவ்வளோ காசை செலவு பண்ணி நாடகம் வச்சிருக்காங்க, இந்த ஊருக்கு நல்லா நடக்கிறோம்னா பிரம்ம முகூர்த்தத்தில் தாலி கட்ட சொல்லியிருக்காரு 5-10. அதனால இந்த இடத்துல சத்தம் கேட்குமோ, அழகான அழகான குருவசி ஆடலம் சத்தத்தை கேட்டோன்னே எனக்கு உடம்புலாம் அப்படியே உள்ள இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த சத்தமே இவ்வளோ இனிமையாக இருக்குதுண்ணா, இன்னும் அவளை நேரில் பார்த்தா எப்படி இருப்பான். எனக்கு ஒரு கற்பனை. குயில் பார்த்துருக்கீங்களா? குயில் குயில் அந்த குயில் என்ன நேரம் கருப்பா இருக்கும். ஆனால் அதனுடைய ஓசை அப்படியே தன்னை மறக்க செய்யும். அந்த குயிலுக்கு ஒரு கருவம். என்ன கருவம்? உலகத்தில் 84 லட்சம் ஜீவராசின்னு சொல்கிறாங்க. எத்தனை ஜீவன் இருந்தால் கூட நம்ம குரல் மாதிரி யாருக்குமே இருக்காது அப்படின்னு அதுக்கு ஒரு கர்வம், திமிரு. ஆனால் அந்த குயிலை இந்த வலியோட சத்தத்தை கேட்டால் வெக்கப்பட்டு ஓடிப்போம். சே, நம்ம குரலை தான் இனிமே நினச்சேன், நம்ம குரலை விட வள்ளி குரல் என்ன இனிமை அப்படின்னு. அதனால் என் முன்னாடி அப்படியே தாலியை கட்டி, ஆமாம் அப்படியே நம்ம கோயில் எங்கே இருக்கா அம்மன் கோயிலா, அதில் உட்கார வச்சு தாலியை கட்டி நம்ம ஊரை வளரும்போது பெருமையாக பேசணும். என்ன பேசணும்? எத்தனையோ கல்யாணத்துக்கு போயிருக்கேன், பொண்ணு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன், இது மாதிரி ஒரு பொருத்தத்தை பார்த்ததே இல்லையே அப்படின்னு பெருமையா. தேரு வாக்க வந்திருக்கும் சித்திரம் பெண்ணே, உன்னை திருடி கொண்டு போகட்டுமா வள்ளி பத்தினி பெண்ணே, பத்தினி பெண்ணே. வாக்க வந்திருக்கும் சித்திரம் பெண்ணே, உன்னை திருடி கொண்டு போகட்டுமா பத்தினி பொண்ணே, பத்தினி பொண்ணே. நம்ம ஊரு வாக்க மணமுடி பொம்பொரு திருக்கண்ணு, நம்ம ஊர்வலத்தில் நம்பரு ஒன்னிலே ஒன்னா, ஒன்னிலே ஒன்னா. அம்மாடி கொஞ்சம் சூடவா, அத்தானி முத்தம் நான் போடவா, அம்மாடி பூச்சூடவா, அத்தாடி கொஞ்சம் நாள் பார்க்கவா. அம்மாடியே பெற்ற பிறந்தாகினோம் சும்மா வருமோ சொற்கலூகம். தேரு வாங்க வந்திருக்கும் சித்திர பெண்ணே, சித்திர பெண்ணே. எடுத்து எடுத்து கொடுங்க, கொடுத்து கொடுத்து சிவக்க, அடுத்து அடுத்து நடக்கும் நாளை நினைச்சு கொள்வேன், நினைச்சு கொள்வேன்.
இரவு பகலும் துடிச்சு இனிக்க இனிக்க நினைச்சு இரவு பகலும் துடிச்சு படுத்து படுத்து புரண்ட நாளை நினைச்சு கொள்வேனோ நினைச்சு கொள்வேனோ தேரு வாக்க வந்திருக்கும் சித்திர பெண்ணே சித்திர பெண்ணே சிரிச்சு மயக்கம் ஒருத்தி செடியில் அடிச்ச மறுத்தி அன்னைக்கும் சுகத்தை நினைச்சு தானே ஆட வந்தேண்டி எனக்கு தெரிஞ்ச மனசு ரசிக்க தெரிஞ்ச வயசு எனக்கு தெரிஞ்ச மனசு ரசிக்க தெரிஞ்ச வயசு பழைக்கும் சுகத்தை நினைச்சு தானே வந்தேன் முன்னாடி அம்மாடி அத்தானி முத்தம் நான் போடவா அம்மாடி கொஞ்சம் பூச்சுடவா ஆத்தாடி கொஞ்ச நாள் பார்க்கவா அம்மாடி நாயனும் சும்மா வருமோ சொல்லும் தேரு வாக்க வந்திருக்கும் சித்திர பெண்ணே உன்னை திருடி கொண்டு போகட்டமா பத்தினி பெண்ணே நம்ம ஊரு வாக்க மனம் முடிப்போம் ஒரு திருக்கண்ணே அப்ப ஊர்வலத்தில் நாம் வருவோம் உன்னிலே ஒன்னா தேரு வாக்க வந்திருக்கும் சித்திர பெண்ணே சித்திர பெண்ணே எங்க இருந்து வரீங்க? என்ன தப்பு பண்ணீங்க? ஆமாம், ஜாமீனில் ஆள் எடுக்க முடியாமல் இப்போ தான் எடுத்தாங்க. அதானே உள்ள இருந்து வரேன்னு சொல்றீங்களே. நம்மளெல்லாம் ஜாமீனில் எடுத்து கொண்டு போதான் ஆள் ரெண்டுக்கார் இருக்காரு. உள்ள போறவங்க போறவங்க குற்றவாளி கிடையாது. தப்பு செஞ்ச மாதிரி வெளியில தான் சுத்திட்டு இருப்பேன். என்னங்க ஏங்க ஒன்றும் தெரியாதே உள்ளே மாட்டிட்டு ஆகப்பட்டு கிடப்பேன். அம்புட்டு ஆளுக இருந்தாங்க, தரப்புற தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இல்லை இப்போ வந்துடுவாங்க. ஏன் தெரியுமா? சொல்லிட்டு போயிருக்க அந்த வந்துடுறப்பா மச்சான் அப்படின்னு. என்ன மச்சான் இப்படி பேசுறீங்க? உங்கள் தங்கச்சி கூட்டி போனோம், அதுக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும். மலையேறி போனாலும் மாமச்சனே உதவி. என் தங்கச்சியை கூட்டிகிட்டு போக வந்திருக்கீங்களே. அண்ணன் தம்பி பங்காளியை கழுத்து அறுத்து விட்டுருவேன். ஆனால் மாமச்சனை உசுரை கொடுத்தோட காப்பாற்று. நான் உசுரை கொடுக்குறேன் மச்சான். அதனால என் தங்கச்சியை கூட்டிட்டு போக வந்திருக்கீங்களே, கூட்டிகிட்டு எப்படி போவீங்க? நீ ஏன் பயப்படுற? 5:30 மணிக்கு தானே டவுன் பஸ்ஸு. 5:10 முடிச்சிடும். வளர்த்து குரமான்களே ஒரு மான் வரை கண்டீரோ நீங்களே. காலையில் நல்லா இருக்கேன் ஆன்னு கத்துறாப்புலையா. ஏதோ பாட வந்து நீ பாட விட தடுக்கிற வண்டு போயிடுச்சு போல மச்சா. என்னவா நீங்களே என்னது அதை நீ மூணு பார்த்துட்டேன். உன்னை நினைத்து நான் என்னை மறப்பது அதுதான் அன்பு. காதல் 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 உனக்குள்ளே நான் என்னை கரைப்பது அதுதான் அன்பு. காதல் கடவுளே காதல் கடவுளே காதல் கடவுளே கடவுளே. இந்த வார்த்தைக்கு ஒரு வித அர்த்தம் இல்லாதது காதல். இரு பார்வைகள் வானத்தில் பேசுகிற மொழி காதல். எங்கு மேல் திசை சூரியன் கீழ் திசை தோன்றி பாதி மாறி போகாது காதல்.
சொல்லுவான் பாரு. அண்ணனா உங்க அண்ணன் அண்ணே இவரை போய் உன்னைத்தானே நீ இதுல வேற இவங்க ஒரு பாட்டு பாடுறாங்க. அள்ளியில அது அள்ளி கிடையாது, அண்ணனா வள்ளி போட்ட மலர் கொடுத்து அதுக்கும் ஒரு பாட்டு வச்சுருக்காங்க. கை குலுக்கி கை குலுங்க வளையலிட்டேன் அண்ணன் ஒரு கோயில் என்றால் தங்கை அது ஒரு தங்கரதத்தில் ஏங்க மஞ்சள் நிலவு பொன்மஞ்சள் அப்புறம் ஏன் தங்கச்சி அப்புறம் நான் கல்யாணம் பண்ணி விட்டுருவேன்னு சொல்லிட்டேன். கல்யாணம் பண்ண போறியா காலகாலத்தில் மாலை மாத்துறது ஒன்று இது பண்ணோம்னா தங்கச்சியில பாடிக்கிட்டு இருக்காப்புல. வலிக்குது அம்மா இப்ப என்ன ஆச்சுன்னு கால் துப்புறீங்க நீ வேற சீனாவுக்கு பச்சரிசி போலே பல்வெடி சொக்கே போட்டா சாக்கிய பார்த்தேன். அடுத்து என்னைய சாக்கிய பார்க்க எப்படியா உங்க ரெண்டு பேரும் காலையில தங்கச்சி அண்ணா யாருண்ணே இது? இவர்தான் பொம்பளை பொறுக்கி மெதுவாக உன்னை கொஞ்சம் இது யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு பாட ஆரம்பி. அதுக்கு முன்னாடி இது யார் தெரியுமா? பெரியப்பா. பெரியப்பாவா? என்னன்னு சொல்ற? பெரியப்பா இதுதான் உங்களுக்கு சித்தி. என்ன யாரு? எனக்கு பெரியப்பா சித்தி, எனக்கு என்னண்ணே முறை? அவர் எனக்கு பெரியப்பா, நான் அவருக்கு சித்தியா? தங்கச்சி தங்கச்சி என்னண்ணே குழப்பி விடுறேன். அப்படியா? இல்லாட்டி பாட ஆரம்பிப்பாப்ல. அது என்ன அவர் பாடுறது உனக்கு பிடிக்கலையா? ஐயோ கொலையா கொள்றாப்லையா? பாவம் அவங்கெல்லாம் அங்க பாருங்க என்ன நடக்குது. ஏதோ ஒண்ணு பண்ணி அது பாடாம பாத்துக்குது. பாடாம பாத்துக்குதா தங்கச்சி அண்ணே கூட்டிட்டு போறாருண்ணே. அங்க போய் பாடுறாருண்ணே. போய் பாரு. இங்க ஃபர்ஸ்ட் நைட்லயும் பாடிட்டு தான் இருப்பாப்ல. தங்கச்சி இவர்தான் மாடை தேடி வந்திருக்கு வேடுவ. நம்ம ரெண்டு பேரும் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆமா மாடவர்லன்னு நான் சொல்லிட்டேன், நானும் வரலன்னு சொல்லிட்டேன், அவளும் சொல்லிட்டா. வா போவோம், வாங்க கிளம்புவோம். என்ன நமக்கு முன்னாடி அவங்க கிளம்புறாங்க. வருக வருக. தாங்கள் யார், என்ன காரணத்துக்காக இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக எடுத்து கூறுங்கள், கேட்போம். இனிது கேட்பது தெரியுது வேலோய், இனிது இனிது ஏகாந்தம் இனிது அப்படின்னாரு. யார் அவை சொன்னது? ஏகாந்தம் என்ன? தனிமையான வெட்ட வெளிப்பாதை. தனிமையான வெட்ட வெளிப்பாதையில என்னப்பா அப்படி சுகம்? ஒருத்தர் சொன்னாரு, தனிமையிலே தனிமையிலே இனிமை காண முடியுமா? அவர் என்ன சொல்றாரு? தனிமை வசனம் பேசிக்கிட்டு இருக்காரு. தனிமையை உட்காந்து என்ன பண்ணி சுகத்தை அடைஞ்ச அப்படிங்கிறாரு அவர். ஆனா அவர் அவை என்ன சொல்லுது? ஏகாந்தம் இனிது வெட்ட வெளிப்பா. அப்படியே தனிமையில இனிது இனிது ஏகாந்தம். அதனிடம் இனிது ஆதியை தொழுதல், அதனிடம் இனிது அறிவுள்ளவரை சேர்தல், அதனிடம் இனிது அறிவுள்ளவரை கனவிலும் நனவிலும் காண்பதானே. நல்ல படித்த மேதை, இந்த புராணங்கள் இதிகாசங்கள் இலக்கியங்கள் இப்படி படித்தோட பேசி பழகும்போது உண்மையில் கிழக்கு திசைக்கு நம்ம திசைக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்குது.
என்ன செல்வராஜன், அங்கே வந்து தமிழில் முறையாக உச்சரிப்பாங்க. எங்கே சீர்காழி சிதம்பரம் பக்கம் பார்த்தோம்னா, ஏன் நம்ம புது அண்ணாவாசல் பக்கத்தில் இந்த சிங்களங்கிற தமிழ் அழகாக பேசுவாங்க. தமிழ் அப்படின்னா தமிழ் நல்லா உச்சரிப்பாங்க வார்த்தை. அதை கேட்க கேட்க நமக்கு ஆசையாக இருக்கும் அவங்க பேசுகிற பார்க்கும்போது. ஏன் இப்போ நம்ம மன்னார்வடி அபிராமியெல்லாம் பாரு, அவங்களாம் நல்லா ஏன்னா அந்த பகுதியிலேருந்து வந்தவங்க சுத்தமாக தமிழ் அப்படி உச்சரிப்பாங்க. ஆனால் நம்ம சொன்னோம்னா பெரிய இலக்கணம் படித்த விளக்கணம் பேசுகிற பேச்சப்ப அப்படிம்பாங்க நம்ம ஆளுங்க. அப்போ பாருங்கள், தமிழை முறையாக கற்று பேசி பழகின்றவர்கள் பேசி பழகும்போது அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்குமா. ஆனால் ஒன்றும் தெரியாண்டு போய் நம்ம பேசணும்னா அவன் எப்படி தான் பேசுவேன், ரொம்ப படிச்சப்பட்டா பணி 10 படித்த பொத்தில் கையில் அப்படிம்பாங்க. வாழ்ந்தாலும் ஏசு தாழ்ந்தாலும் ஏசு வையகம் இது தாண்டா அப்படின்னாரு யாரு சேசுத. நல்லா பேசினோம்னாலும் நல்லா வாழ்ந்தாலும் சா நல்லா இருக்கான்டா அப்படிம்பாங்க. நல்லா பேசுகிறான்டா அப்படிம்பாங்க. அட என்னத்த அப்படின்னு என்ன ஒன்றுமே பேசலை, என்னடா வாழ்க்கை வாழ்றேன், என்னடா வாழ்க்கை அது சே அடுத்த பார்த்து இருந்தேன். பாருங்கள் உலகம் எப்பேற்பட்ட உலகம்னு பாருங்கள். உலகம் எப்படி என்னமான, ஏன்னா அதாவது நரம்பு இல்லாத நாக்கு எப்பா பச்சை பிள்ளை அப்போ பாருங்கள் எப்படிலாம் பேசு. அப்போ அந்த அறிவுள்ளவரை சேர்றதை விட அவருடைய எண்ணங்கள் கனவிலும் நனவிலும் அந்த அப்படி சேர்ந்து பேசி பழக பழக எங்கே போனாலும் அந்த எண்ணம் தான் வருமா. அடா என்ன பேசினாங்க, அற்புதமாக பேசினாங்களே அப்படி அந்த சிந்தனை தான் வருமா. அத்தால காய்ச்சோன நேசானை காணா இடத்தில் நெஞ்சாரவே துதைத்தான் அப்படின்னு என்ன, தன்னுடைய உயிருக்கு மேலாகிய நண்பனை அவன் இல்லாத போதே பெருமையாக பேசணும். இப்போ நீ எனக்கு ஒரு பழக்கம்னு வச்சுங்களேன். அப்போ நான் சொல்லி எப்பா வள்ளிநாயகருக்கு நல்லா பேசுதுப்பா, நல்லா பாடுதுப்பா, செய்யக்கூடிய எந்த ஒரு தொழிலையுமே கண்ணும் கருத்துமாக இருக்குதுப்பா, அது மாதிரி உண்டா அப்படின்னு எப்போ பேசணும் பெருமையா, நீங்கள் இல்லாத பொழுது அடுத்தவருடைய பெருமையாக பேசணும். ஆனால் நேருக்கு நேராக வச்சு பேசினா அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், சரி ஏதோ ஆளை குழி வெட்டுறேன் தள்ள போகிறேன். ஏன்னா எதிரியை கூட நம்பிப்படலாம், தப்பு கிடையாது. பக்கத்தில் நம்மளோட உட்காந்து உண்டு உறவாடிக்கிட்டு நம்மளுக்கு குழி வெட்டுறான் பாரு துரோகி, அவனை மட்டும் நம்பவே கூடாது. ஏன் அப்படின்னா சண்டைக்காரன் காலில் போய் விழுந்து போடலாம், இந்த சாட்சிக்காரங்கள்லாம் போகவே கூடாது. அது போகிறதுனால எவ்வளோ ஆபத்து தெரியுமா, நம்மளை இழந்து அவனை இழந்து நடுக்குண்டா சண்டைக்காரங்கால விழுகலாமா, அது தப்பே கிடையாது. சாட்சிக்காரங்கால விழுகக்கூடாதுங்கிறீங்க. அவன் எப்படி பிழைக்கிறான் பாருங்க, எப்படி இங்கேயும் பிடிங்கி திங்கிறேன், ஆமா அந்த பக்கம் பிடிங்கி திங்க சாட்சிக்காரன், இங்கிட்ட நல்லவனா இருக்கிறேன், ஆமா அங்கிட்ட நல்லவனா இருக்கிறேன், எங்கிட்ட நமக்கு ஒரு பக்கம் வந்தாச்சு அப்படின்னு நம்ம ரெண்டு பேர்த்தையும் நல்ல மோத விட்டு அந்த நெருப்புல குளிர் காயிறது உட்காந்து குளிர் காஞ்சிருக்கேன். ஆமா அதனால சாட்சிக்காரன் போக கூட சரி. இப்ப பாருங்க, உயிருக்கு மேலான நண்பனை அவன் இல்லாத பொழுதே பெருமையா பேசணுமா. அதான் நேசானை காணா இடத்தில் நெஞ்சு அறிவு ஆசனை எவ்விடத்தும் அப்படியே அப்படின்னா அறிவு கண்ணை திறந்து வைப்பது யாரு அப்படின்னா குருநாதர். ஆமா ஆச்சாரியா குருநாதர் இல்லாத வித்தை குருட்டு வித்தை அப்படிம்பாங்க. ஆமா இப்போ என்ன சொல்லுவோம் வாத்தியார் எப்படி கூட சொல்லுவோம், ஆசிரியர். ஆமா அவர் வந்து நம்முடைய அறிவு கண்ணை திறந்து வைக்கின்றார். அவருடைய பெருமையை அவர் இருந்தாலும் பேசலாம், அவர் இல்லாத பொழுதும் பேசலாம். ஏன் குருங்கிற வந்து ஒரு தெய்வத்துக்கு சமம். அப்போ குருநாதர் ஒரு பெருமையை அவர் இருக்கும்போதும் அல்லது இல்லாத ஒரு பெருமை பேசுறது தப்பு கிடையாது. அதுக்குதான் மாதா பிதா குரு தெய்வம்னு கடவுளை கடைசியாக கொண்டே வச்சிருக்காங்க. அப்ப பாருங்க, அதை காட்டிலும் பொண்டாட்டி இருக்கா பத்தியா, பொண்டாட்டியுடைய பெருமையை எப்போ பேசணும், ஆம்பளை எப்போ பேசணும் அப்படின்னா வேலை வெட்டியெல்லாம் பார்த்து வந்து வீட்டில் சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு விளக்கெல்லாம் அணைச்சிட்டு பஞ்சனையில் படுக்கும்போது அது சரி செல்லாம் இப்போ கண்ணு இருக்கே என்ன அழகு தெரியுமா, ஆனால் மூக்கு இருக்கே அப்படிலாம் ஆனால் அந்த புருவா இருக்கு பாரு அப்படி புல்லு மாதிரி வளைஞ்சு அத்தாடி இதெல்லாம் எதுக்காக நெட்டி இருக்கு பாருங்க அப்படியே 3ஆம் பிறம் இதெல்லாம் எப்போ எதுக்காக இந்த வர்ணிப்பெல்லாம் இல்லைங்க, இது அதாவது முன்னோர்கள் சொல்லி வச்ச வழக்குங்கிறேன். அப்போ அந்த பேச்சு பெருமையா பேசுறது எப்ப பேசணும்னா தன்னுடைய மனைவியை பத்தி பிறரிடம் பெருமையா பேசலாமே தவிர கிடையாது. என் பொண்டாட்டிய போல உள்ள இருக்கா சொல்லுங்க, பொண்டாட்டி அப்படி பாத்துக்கிறாப்பா என்னைய, இந்த மாதிரி பொண்டாட்டி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லலாம்ல. அப்படி சொன்னா பிறர் கேட்க பொண்டாட்டிய வச்சுக்கிட்டே சொல்லக்கூடாது, அப்படி பொண்டாட்டி இல்லாத நேரத்துல சொல்லலாம். நீ கேட்டு பாருங்க, அப்படி மட்டும் போய் அடுத்த நீங்க சொல்லி பாருங்க, என் பொண்டாட்டி அப்படி பாக்குறப்ப அப்படி பாக்குறப்ப அப்படி எந்த இடத்துலயுமே மனைவியை விட்டு கொடுக்காம பேசணும். அவன் என்ன செய்வான் தெரியுமா, இதை கெடுக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா அவனுக்கு தகுந்த ஒரு பெண்ணை பிடிச்சு எப்படியாச்சும் ஒரு கந்தராலம் பண்ணி விட்டுரு, சரி கெடுக்கத்தான் பார்ப்பேன். சரி அவங்க அப்படி ஒற்றுமையா இருக்கலாம், நம்ம அப்படி ஒற்றுமை நினைக்கவே மாட்டேன். அப்போ பொண்டாட்டியுடைய பெருமையை பஞ்சனையில படுக்கையில மட்டும்தான் பெருமையை பேசணும், பிள்ளையோட பெருமையை பேச விட்டு பார்க்கணும் அப்படிம்பாங்க. பிள்ளையோட பெருமையை நெஞ்சுக்குள்ளே வச்சுக்கணும், மனசுக்குள்ளே வச்சுக்கணும்.
அதை விட்டு வீதியில் போகும்போது என் மையா இருக்க மத்தியா மாசம் எவ்வளவு சம்பாதிக்க தெரியுமா, என் மேன போல உண்டா, அவன் நினைச்சா அதை இப்படின்னு பெருமையை பேசணும்னா அவன் நம்ம உச்சாந்தில் உட்காந்து அரப்பா. அவனுக்கு தெரியாம தான் பேசணும், தெரிஞ்சு செய்ய பேசக்கூடாது. அதை காட்டிலும் வினையால் அப்படின்னா வேலைக்காரன். வேலைக்காரனை எப்பொழுது பெருமையா பேசணும் அப்படின்னா வேலை முடிஞ்ச பிறகு. அது எப்படி வேலை முடிஞ்ச பிறகு? ஏன்னா ஒரு உதாரணம், இங்க விவசாயத்தை பாக்குறியா? ஆமா. இப்போ நான் உங்களுக்கு வேலைக்காரன், சரி, நான் மண்வெட்டி எடுத்து வேலை பார்க்குறேன், வரப்பட்டேன்னு வச்சுக்கலேன். சரி, அப்போ நான் என்ன நீங்க இருக்கும்போது ஆள் இருக்கும்போது ஆள் இருக்க அக்கறையா பார்க்கணும்ப்பா அப்படி மக்க மக்கமான வெட்டிட்டு இருப்போம். ஆமா. அப்போ நீங்க என்ன சொல்லணும், என்ன வேலை பாரியா அப்படின்னா எனக்கு வேலை பார்க்க சிந்தனையே வராது. என்னடா அது சரியில்லை அப்படின்னு நான் நல்லா தானே வேலை பார்த்துக்கிட்டோம், வேலையை வேணும் சம்பளம் போய் அப்படின்னு நான் போயிடுவேன். சரி. அப்போ நீங்க என்ன செய்யணும், வேடுவர ஏன் இவ்வளோ அவசரப்படு, பதட்டப்படாது, பொறுமையாக செய்யுங்க. ஏன் எப்போ பார்த்தாலும் நீங்கள் தானே பார்க்க போறீங்க, ஆமாம், கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னால் அப்போ எனக்கு வேகம் அதிகமாக வரும். ஏடா வள்ளிநாயகமே இப்படி சொல்லிட்டாங்கடா அப்படின்னு மீண்டும் வேகம். இப்போ பாருங்கள், ஒரு வேலை செய்கிறேன்னா சீரியன் பெரிய ஆள், சீக்கிரம் தூண்டுறதுதான் பெரிய ஆள். அப்போது வேலைக்காரனை என்றைக்குமே வேலை முடிஞ்ச பிறகு தான் பெருமையாக பேசணும். வேலை முடிய வேலை செய்யுமே நல்லா வேலை பார்க்குறப்ப சரி சோம்பேறித்தனம் வந்துடும், நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்களே அப்புறம் என்ன பார்த்தானா பார்க்க நடும்பிடுவாங்க. அது மாதிரி அறிவுள்ள மனிதர்களை பார்த்து பேசி பழகின்ற பொழுது நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனை படுமா. அது மாதிரி வந்திருக்க பொழுது உங்களை பார்த்தோன்னே எனக்கு பெருமை. என்ன உங்க முகத்துல ஒரு தவக்கலை ஓடுது. தவக்கலை? ஏன் தவக்கலை அப்படிங்கிறீங்க? தவக்கலைகள், தவக்கலை கலை கலை. இப்போ 4 இப்போ கோயில் வந்து நம்முடைய தமிழ்நாட்டில் ஆமாம், என்ன நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம்னு 4 கோயில் சிவனுடைய கோயில் நம்ம தமிழ்நாட்டில். ஆனால் இன்னொன்று காற்று இருக்கு பாருங்க. காற்று ஒன்று தான் ஆந்திராவில், எங்கே காளகஸ்தி. இப்போ நீரா எங்கே இருக்கின்றார் அப்படின்னா திருச்சி பக்கத்தில் திருவனைக்காவலில் நீரா இருக்கின்றார். சரி. மண்ணாக எங்கே இருக்குன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கின்றார், ராமேஸ்வரத்தில் மண்ணுடையத்தில் இருக்கு. ஆமாம். நெருப்பா எங்கே இருக்குன்னா திருவண்ணாமலை. ஆகாயமாக எங்கே இருக்கின்றார் சிதம்பரத்தில். இது 4மே பாருங்க நம்ம தமிழ்நாட்டில். ஆனால் காற்று, அந்த காற்றினுடைய வடிவம் எங்கே இருக்காருன்னா அது ஆந்திராவில் காளகஸ்தி. அந்த கோயிலில் போய் அந்த மூலஸ்தானம் இருக்குல்ல, அந்த வாசப்படிட்டு போய் நின்னோம்னா தானாக இழுக்குமா நம்மளை. காந்தம் எப்படி இரும்பு அப்படி கவ்வுதோ அது மாதிரி அந்த வாசப்படி நம்மளை உள்ள இழுக்குமா, தானாக இழுக்குமா. ஏன் எல்லாரையும் இழுக்காது, அந்த தவ பலன் யாருக்கு உண்டு அவர்கள் மட்டும் தான் உள்ள இழுக்குமா. காற்றின் வடிவமாக எங்க இருக்கு அப்படி. அது மாதிரி தவ கலை இருக்குது முகத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு தோற்றம். இதெல்லாம் எதுக்காக நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க தவக்கலை முத்தது சொன்னதெல்லாம் உண்மை. இந்த தவக்கலை அப்படிங்களே அதை தான் கேட்கிறேன். நீங்க நல்லவர்கள் அப்படிங்கிற ஒரு, நான் நல்லவங்களை பார்த்த உடனே எப்படி உங்களால தெரிஞ்சுக்க முடியுது? ஏங்க என்ன அகத்தின் அழகு முகத்துல தெரிய முடியுமா? அகத்தின் அழகு பிம்பத்துல தெரியும், கண்ணாடியை பார்த்தா தெரியும். ஆமா, நம்ம லட்சணம் எப்படி அதனாங்க நம்ம லட்சணம் நம்ம முகத்தோடைய அழகு. அப்ப பாருங்க நம்ம உள்ள என்ன நினைக்கின்றதோ அதுதான் முகம். சரி உண்டா இல்லையா? ஆமா. ஒரு மனசுல பாருங்க ஒரு சந்தோஷமான ஒரு எண்ணத்தை நினைங்க, அப்படியே அந்த முகம் இருக்கு அப்படியே பூத்து குலுங்கும். சந்தோஷமா இருந்தோம் அப்படின்னாக்கா நீங்க சொன்ன மாதிரி முகம் பூத்து குலுங்கும். பொங்கும் அழகு பூத்து குலுங்கும் தங்க தாமரையே, தாமரை கண்ணங்கள் தேன்மொழி கிரணங்கள் எத்தனை வண்ணங்கள் முத்தமாய் சிந்தும் போது அந்த மனசுல வந்து அந்த சந்தோஷம் பூரிப்பு வந்துச்சுன்னா முகம் எப்படி இருக்குமா, அப்படியே தாமரை மலர் மாதிரி இருக்கும். ஆமா, மலர்ந்த முகம் அப்படிம்பாங்க. திருப்புகளில அருணகிரியோட பாடுவார். என்ன எப்படி அப்படின்னா கடைசி மட்டும் பாரு, ஆரம்பத்தில் பாடாங்க. புண்டரிகரண்டமும் கொண்ட பகிரண்டமும் பொங்கு எழ வெங்கலம் கொண்ட போதே பொங்கெறியனல் திறந்த தெங்கென வளர்ந்த முன் புண்டரிகர் தந்தையும் சிந்தை கோர. புண்டரிகம்னா தாமரையா, தாமரை மலர் மீது இருக்கப்பட்டது யாரு? அன்னை மகாலட்சுமி. பிரம்மா வாங்கியதுனா இருக்காரு மனைவி பிரம்மா. ஆமா, அவர் தான் இருக்காரு. பிரம்மாவுடைய தாமரை மேலே அமர்ந்திருக்காருன்னா உடனே சட்டுன்னு அவங்கள தான் ஞாபகத்துக்கு வரும். பிரம்மனை தான் அதுக்கு அப்புறம். பிரம்மாவோட அப்பா யாரு அப்படின்னா அலைகடலில் பள்ளி கொண்டு இருக்கின்ற நாராயணன். அந்த மகாவிஷ்ணு பாருங்க முருகன் எம்பெருமான் மயில் மீது வளம் வருகின்ற பொழுது சிறுவனுடைய காற்று தாங்க எழுந்து ஓடினாராம். சரி, அப்ப என்ன சொன்னாரு? புண்டரிகம்னா தாமரை அப்படின்னாரு. ஆனா இவர் நம்ம கவிஞர் பெண்ணோட முக மனசுல சந்தோஷம் வந்துருச்சுனாவே அப்படியே தாமரை மலர் மாதிரி அப்படி பூத்த குலுங்குமா. சோகம் வந்துருச்சு அப்படின்னா என்ன ஆகும்? கொஞ்சம் முகம் ஆட்டமா தான் இருக்கும், அப்படியே வதங்கி உள்ள நினைக்கிறத. காலையில மலரக்கூடிய பூ மாலையில் வதங்கும் பொழுது எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் முகம் சோகமா இருந்தா. அதனால ஆரிய குத்தாலும் காரியத்தில் கண்ணாக்கு ஆசைப்படுறேன். ஆமா, வந்துருடைய முக்கியம் எனக்கு. இங்க இருங்க, என்ன உங்க இடத்த பார்த்தாங்க எப்படி இருக்கு? உண்மையை சொல்றேன், அழகுங்க. ஆகா ஆகா அழகான இடத்தை பார்த்து ரசிக்கும் போதே பெண்குட்டினா பெண்குட்டி அப்படி இருக்கு. பெண்குட்டியா? அழகான குட்டி. என்னது? பருவமான குட்டி. என்னது? பக்குவமான குட்டி. என்னது? இந்த மான்குட்டி. ஓ, மான்குட்டியை தான் அப்படி வரைஞ்சிக்கிட்டு இருக்கீங்களா? இந்த மான்குட்டியை பார்த்த உடனே சரி
அப்படியே என்னோட மனசுல அன்பால ஆ. பூரித்து ஏன் என்ன காரணம்? எப்படியாவது கையில பிடிச்சு மான அணைக்கணும் அப்படின்னு இடத்துல கிட்ட மான் ஓட முயன்றது. சரி, ஓடுற மான் ஓடி போயிட்டு அப்படி போயிருப்பேன். ஆ. ஆனா போய் திரும்பி அந்த பார்வை இருக்குதே, திரும்பி பார்த்துச்சா உங்கள? அந்த பார்வையிலே மயங்கிட்டேன். சின்ன குட்டி உள்ள இருக்கு நீ தாமா, நீ உள்ள வச்சு முட்டுவது சரிதானா, மனமாறி வாமா, மனம் கணிதுதாமா, மட்டேன்னு சொல்லாதமா, அதுக்கு சின்ன குட்டி உள்ள இருக்கு நீ தாமா, நீ உள்ள வச்சு முட்டுவது சரிதானா. மாடை பிடிச்சு கொடுக்க வேணாம். சரி, ஒரே ஒரு முறை காட்டுனா பிடிச்சிடுவேன். காட்டுனா பிடிச்சிக்குவீங்களா? பிரம்ம முகூர்த்தம் தாண்டிடுச்சு. ஆமா, தாண்டி போய்கிட்டே இருக்கு அது வாட்டுக்கு. அதனால ஆத்தா மகராசி மனசு வச்சு விடுவரே நீ தெரிஞ்சு தானே அப்படின்னு ஆகா ஒரே ஒரு விடுவரே நீங்க காட்ட வச்சுக்கிட்டு வஞ்சகமா உள்ள இருக்கு. நீங்க பொய் சொல்லாதீங்க, அதோட பெருமை உனக்கு தெரியாது. நான் எந்த பொய் சொல்றேன் நீங்க இப்படி பேசுறீங்க? என்ன எந்த பெருமை தன் கையில இருந்தா சிறப்பு இல்ல, பெருமை தெரியாது. சிறப்பு இருக்கு, பெருமை தெரியாது. ஆனா அது இல்லாத பொழுதுதான் அதை நினைச்சு 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 அப்படி ஒரு கீதம் அங்கிட்டு வருது. சொன்னா கேட்கணும், சொந்த புத்தி இருக்கணும், சொன்னா கேட்கணும், சொந்த புத்தி இருக்கணும், மான மான என்று நேர்வின் வார்த்தையை மாறாமல் பேசி நிற்கிறேன், மாறாமல் பேசி நிற்கிறேன். சொன்னா கேட்கணும், சொந்த புத்தி இருக்கணும். ஓடி போன மாட பிடிக்க ஓடி வந்தாரு, நல்ல கற்பனையா ஒரு முழத்தில் வந்து விட்டாரு. ஓடி போன மாட பிடிக்க ஓடி வந்தாரு, நல்ல கற்பனையா ஒரு முழத்தில் வந்து விட்டாரு. வட்டமிட்ட காவல் காக்கும் எங்கள் வனத்திலே, வட்டமிட்ட காவல் காக்கும் எங்கள் வனத்திலே, மான் வந்ததென்று பாட்டு பாடி ஆட்டம் போடு. சொன்னா கேட்கணும், சொந்த புத்தி இருக்கணும். ஆயுதங்கள் ஏந்தி வேட்டையாட முறையிலே விடவர் ஆட்டிக்கிட்டு வந்துட்டாரு, ஏதோ புரியல. ஆயுதங்கள் ஏந்தி வேட்டையாட முறையிலே கையை ஆட்டிக்கிட்டு வந்துட்டாரு, ஏதோ புரியல. வேடுவரே உமக்கு இது பொருத்தமாகுமா, வேடுவரே உமக்கு இது பொருத்தமாகுமா, வேறு மனம் தேடி போக உமக்கு வருத்தமாகுமா. சொன்னா கேட்கணும், சொன்ன வழியில கிடந்தாலிடம் உடையவன் கேட்டால் கொடு அப்படின்னாங்க. ஆமா, அடுத்தது நமக்கு தேவையாது, நமக்கு தேவை கிடையாது. இதுக்காக கண்டவங்க வந்து கேட்டா கொடுத்துட முடியுமா? எப்படிங்க கண்டவங்க வந்து கேட்டா கொடுத்துட முடியுமா? அதுக்கு உள்ள ஒரு சில அறிகுறிகளை கேட்கணும். ஆமா,
அது கேட்டவங்க சொன்னாங்க தப்பா. அதுக்கு இன்னொரு பேர் கூட சொல்லுவாங்க, அடையாளம் கூட சொல்லுவாங்க. அதை சொன்ன அடையாளத்தை இதுக்கு இந்த உங்கள் பொருளுக்கு என்ன அடையாளம் சொல்லிட்டு நீங்கள் இந்த பொருளை வாங்கிட்டு போங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னாக்கா அவங்க சொல்லிடுவாங்க. சரியான முறையில் அந்த அடையாளத்தை சொல்லிட்டா அதே மாதிரி நீங்கள் சரியான முறையா உங்கள் மானுக்கு உண்டான அடையாளத்தை நீங்கள் சொன்னீங்கன்னாக்க நாங்கள் மானை பிடிச்சதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம். என்னென்ன வள்ளிநாயகம் இவ்வளவு சீக்கிரம் மனசு மாறிச்சுங்க. என்னங்க மானுக்குண்டான அடையாளம் மெல்ல மெல்ல பாய்ந்தனி கல்லூருக பாயுமா. ஏன்னா பெண்கள் மனசு என்னைக்குமே கொஞ்சம் இடம் கொடுக்கும், இறக்க குணம் வரும். அதனால இது நம்ம இனத்தவராச்சே, நம்ம வெகு நேரமா அப்படி நிக்கிறீங்களே அப்படின்னு கொஞ்சம் மனசு இறங்கி இருக்கேன். மனசு மாறுறதுக்குள்ள நீங்க சொல்லிருங்க, இல்லைங்க பழையபடி முருங்கை மரம் ஏறிடும், சிக்கலா போயிடும். என்ன குழந்தை அப்புறம் மனசு மாறி நமக்கு கஷ்டமாயிரும், அவர் டென்ஷன் ஆயிடுவாரு.
கண்மணி, கண்மணி என்றால் பெண். நான் தான் அந்த இடத்துல நிக்கிறேன். அப்புறம் உன்னதான் தெரிய வந்திருக்கு. அண்ணா மாஸ்டர் புதுக்கோட்டை தங்கராஜ் நாடக கலைக்குழு சார்பாக நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு விடியும் வரை சிறப்பான முறையில் வீடியோ கவரேஜ் செய்த நமது விஎஸ்கே வீடியோ அமைப்பாளர் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.